இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இது தொடர்பான வரியை அமெரிக்க ஜனாதிபதி நேற்று அறிவித்துள்ள நிலையில் இந்த வரி நாளை மறுநாள் முதல் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பல நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிப்பதை நேரலையில் அறிவித்தார். உலகெங்கிலும் 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய வரிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் வர்த்தக ஏற்றத்தாழ்வை கட்டுப்படுத்துவதும் அமெரிக்க தொழில்களை ஊக்குவிப்பதுமே இந்த புதிய வரிகளை விதிப்பதன் நோக்கம் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். இந்த புதிய வரி கொள்கையின்படி அனைத்து இறக்குமதி பொருட்களுக்கும் 10% வரி உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவுடன் வர்த்தக உபரியை நடத்தும் நாடுகளுக்கு அதிக வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை மீது 44% வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவால் உலகில் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் முதல் 5 நாடுகளுக்குள் இலங்கை இடம் பிடித்துள்ளது. கம்போடியா மீது 49% வரியும் வியட்நாம் மீது 46% வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷுக்கு 37%, தாய்லாந்திற்கு 36%, சீனாவிற்கு 34%, இந்தியாவிற்கு 26%, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு 20% வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 12.2% வரியை விதித்துள்ள நிலையில் இந்த புதிய வரி விதிப்பு நாட்டின் ஏற்றுமதி துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அமெரிக்காவிற்கு இலங்கையிலிருந்தே அதிக அளவில் ஆடை ஏற்றுமதி மேற்கொள்ளப்படுவதுடன் இந்த வரி விதிப்புடன் அந்த துறைக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். 2024ஆம் ஆண்டில் அமெரிக்கா இலங்கையிலிருந்து $3 பில்லியன் அமெரிக்க அதிக பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்ததுடன் இந்த ஆண்டு ஜனவரியில் மட்டும் $346 மில்லியன் அமெரிக்க அதிகமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன.